நம்முடைய இதய துடிப்பை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு படுபயங்கரமான நள்ளிரவு பயணத்தை தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரைக்குமான இந்த நள்ளிரவு பயணத்தில் நாம் எதிர்பாராத பலவித திருப்பங்களும் நடைபெற்றது. அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய நள்ளிரவு பேருந்து பயணத்தை போட்டிருக்கோம். இது வரைக்கும் காரில் பயணத்தை மேற்கொண்டு அந்த மாதிரியான காணொளி எதுவும் போட்டதில்லை. முதல் முறையாக நம்ம நண்பர்களோடு சேர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நாம் கொஞ்சம் நேரத்தோடு கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் அப்படி இப்படின்னு டிலே ஆகி நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் நம்ம அங்கேருந்து கிளம்பணும். அதாவது நள்ளிரவு 12:30 மணிக்கு மேலே தான் நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பி இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இந்த ரூட்டில் நள்ளிரவில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்குறதுக்கு வாய்ப்புள்ள பகுதின்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லான அனுபவம் நமக்கு கிடைக்குங்கிறத முதல் தடவையாக நான் உணர்ந்தேன். அது ஏன் நான் சொல்கிறேங்கிறத இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். அதனால் எந்த இடத்துலையுமே இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்குள் நடந்த உரையாடல்கள், அப்புறம் என்னென்ன மாதிரி இன்சிடெண்ட் நடந்துச்சு, அங்கே அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிது. அதுவும் சில இடங்கள்லாம் நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது ரொம்பவே பயமாக இருந்தது. மனசு அப்படியே திக் திக்குன்னு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நீங்கள் இதே மாதிரி ட்ராவல் பண்ணுற அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நிற்கிற மாதிரி இருக்கு. நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம் ஆமாம், நிற்கிது நிற்கிது. யானையாக தான் இருக்கும். வண்டி லைனாக நிற்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், வரிசையாக தான் நிற்கிது. பார்த்துருவோம். சூப்பராக ஆமாம், யானை தான் யானை தான். ஆமாங்க, 3 பேர் இருக்கானுங்களா வரிசை. நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி 2 யானை ரோட்டை மறித்து நின்றுட்டு இருந்தது. சரி, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா மற்ற வெஹிக்கிள்லாம் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நாமளும் நிப்போன்னு பார்த்தோம். ஏற்கனவே எங்களுக்கு லேட் ஆகிட்டதுனால சரி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எங்களை அது போக விடலை. நாங்கள் சைடில் இடம் இருக்குது போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் அது எங்களை போக விடாமல் நடு ரோட்டுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் நம்ம அதை மீறி போக முடியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அது வெயிட் பண்ணப்போ அது என்னென்னலாம் பண்ணிச்சுங்கிறத இப்போ நீங்களும் பாருங்கள்.
நாங்களும் அது இறங்கி போயிடுன்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். அது போகிற மாதிரி தெரியல. சரி நம்ம கிளம்புவோன்னு வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணோம். அது எப்படியோ பார்த்துட்டு இருந்துட்டு திரும்ப காரை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. சரி இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்கு, நம்ம வெயிட் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 யானையும் ரோட்டில் இருந்து கீழே இறங்கி நம்ம போகிறதுக்கு வழி கொடுத்துச்சு. ஆனால் 2 யானையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பல்கான பெரிய யானைகளாக தெரிஞ்சுது. நமக்கு இந்த மாதிரி ஒரு சைட்டிங் நம்மளுடைய இந்த இரவு பயணத்தில் ஆரம்பத்திலே கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நாமளும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பயணம் முடிகிற நேரத்தில் இவ்வளவு வைல்டு அனிமல்ஸை நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியும், இவ்வளோ அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து நமக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் ஒரு பெரிய த்ரில்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடுத்தடுத்து அந்த மாதிரி நடந்துச்சு. என்ன நடந்ததுங்கிறது நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வைல்டு அனிமல்ஸை நீங்கள் இந்த மாதிரி காடுகளில் பயணம் மேற்கொண்டு போகும்பொழுது பார்க்கக்கூடிய அனுபவம் நேர்ந்தால் அதுக்கு எந்த வித தீங்கும் ஏற்படுத்தாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த மாதிரி வைல்டு எலிஃபெண்ட்ஸை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது ரோட்டை விட்டு கிளியர் ஆகி போகுதான்னு அதுக்கப்புறமா போங்க. ஏன்னா அது ஓரத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மிக மிக கவனமாக இருங்க. ஆனால் பார்த்தோன்னா நல்ல அடி ஜைஜாண்டிக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய முரட்டியான அது. இன்னைக்கு நானே பாகுபலியோன்னு நினச்சேன். வண்டியெல்லாம் நின்னதை பார்த்துட்டு சரி பாகுபலி தான் பரவாயில்ல, பாகுபலி தான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னா பார்க்கவே முடியல எனக்கு. ஓ இந்த ரூட்டில் பாகுபலி ஒன்று இருக்கோ? பாகுபலி அங்கே கபாலி மாதிரி நீங்கள் பாகுபலி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகுபலி இப்போ இடையில கூட ஃபாரஸ்ட்காரங்க கூட முட்டின மாதிரி. ஆமாம் 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 அதுவா? அது இந்த ஏரியா. ஆனால் யாரையும் பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க. ஓகே. எனக்கு என்னமோ கரடி பார்ப்போன்னு தோணுது. சிறுத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இன்னைக்கு துவக்கமே சிறப்பாக இருக்கு. ஆனால் சில சமயம் துவக்கம் சிறப்பாக இருக்கும். சிறுத்தையை பார்த்துட்டீங்க? ஆமாம் அன்னைக்கு சிறுத்தை பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் மசனகுடியில் ஒரு யானை கூட இல்லைங்க. மசனகுடி, முதுமலை, தப்பக்க, பந்திப்பூர் எங்கேயுமே ஒரு யானை இல்லை. பந்திப்பூ முத்தங்கலர் கூட்டம் இருக்கும் தெரியுங்களா? அதுக்குள்ளே பார்த்தாங்க ஒரு 8 யானையை பார்த்தாங்க. இங்கே இருந்தால் அங்கேயும் ஆளை நின்று இருந்தாங்களே. அன்னைக்கு டைகர் பார்த்தது மறக்க முடியாது. ஏன்னா முதல் நாள் நைட் அன்னைக்கு காலையில் தான் நீங்கள் பார்த்தது. அந்த ஒரு ட்ரிப்புக்கு அது ஒன்றே போதும். கரடி இப்போ ஃபுல்லாக கோயிலில் தான் உட்காந்துருக்குது. என்ன பிடிக்கிறது எல்லா பக்கம் கோயிலில் பார்ப்பேன். லைட் அடிச்சு அதான் அங்கே ஒரு கோயில் இருந்தது, பார்த்தேன் ஏதாவது இருக்குதான்ட்டு. அன்னைக்கு கடைசியாக கரடி பார்த்து ஒரு கோவிலில் தாங்க. நானே ஹரிசில் வரும்போது கோவிலில் தான் ஏறிட்டு இருந்துச்சு. கூட சொன்னாங்களா நான் எகிரி குதிச்சு ஓடிச்சு வீடியோ. பொதுவாக காடுகளில் பகல் நேரங்களில் பயணம் மேற்கொள்கிறதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதுவும் இரவு நேரத்தில் நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் நமக்கு
எந்தவித வனவிலங்குகளையும் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்ளி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா மனசு திக் திக்னு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அதில் வனவிலங்குகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிதுன்னா, கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருக்கும். நான் இந்த பயணத்தை இந்த மாதிரி லேட் ஆகும்போது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தயக்கம் இருந்தாலும், எந்த அளவுக்கு நம்ம நள்ளிரவில் போகும்பொழுது அந்த பயணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு நமக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடும் இல்லையா? ஒரு த்ரில்லிங்கான அந்த மனநிலைமை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மனநிலைமையில தான் நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் போக போக நம்ம தூக்கமே கலைஞ்சு போகிற அளவுக்கு ரொம்பவே ஒரு த்ரில்லான அனுபவமாக அது அமைஞ்சுது. ரெண்டாவதாக நாம் பார்த்த அந்த வைல்ட் அனிமல்ஸ் இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடு தான். நல்ல ஒரு ஜைஜாண்டிக்காகவே இருந்தது. நாங்கள் போய் ஒரு டர்னில் திரும்புகிறோம், பார்த்தா அங்கே உள்ள சைன் போர்டுக்கு கீழே வந்து இது நின்றுட்டுருக்கு. நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கொஞ்சம் நேரம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு மீண்டும் ஒரு காட்டு மாடை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நம்மளுடைய நேரம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மழையும் நம்ம கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போகிற வழியெல்லாம் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. பொதுவாக மழை பெஞ்சால் வைல்டு அனிமல்ஸ் அந்தளவுக்கு ஸ்பாட் ஆகாதும்பாங்க. காரணம் அது உள்ளுக்குள்ளாரே இருக்கும், காட்டை விட்டு வெளியில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பொய்ப்பிக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த பயணத்தில் வந்து நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் நான் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி கரடியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் நான் இந்த மாதிரி ஒரு சைஸில் கரடி இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய சைஸு, நமக்கு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரியே ரோட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தது. என்னோடய உள்மனசு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தது, இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக கரடியை பார்த்துருவோம், சிறுத்தை எந்த அளவுக்கு பார்க்க முடியுதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே நான் நினச்ச வனவிலங்குகள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் ஒரு சைட் ஆச்சு. உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. அதுவும் நம்ம பார்த்த அந்த கரடி குடியிருப்பு பகுதிக்கு மத்தியிலே நின்றுட்டு இருந்தது. ஏன்னா இவ்வளோ வீடுகள் இருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக நிற்குதே அப்படின்னு எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. கேப்பில் போடுங்க, பாருங்க தெரியுதா?
ஒரு முள்ளம்பன்றி ஒன்று திடீர்னு கிராஸ் ஆச்சு. அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார டக்குன்னு கீழே இறங்கி ஓடிடுச்சு. நாம் ஏற்கனவே தங்கியிருந்த அந்த பியர்வுட் கர்ஸில் இருக்கிற அந்த பகுதியிலையும் போய் பார்க்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சிறுத்தை கருஞ்சிறுத்தை ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சைடு ஒரு ரவுண்ட் அடித்து அதுவும் பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, மழை இந்த மாதிரி பேஞ்சிட்டு இருந்தாலே நமக்கு வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பர்டிகுலராக சிறுத்தையெல்லாம் வந்து வெளியில் வராது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டில் நம்ம ட்ரை பண்ணோம். டவுன்லேருந்து தான் மேலே வரும். இது இருக்குல்ல, அந்த ரைட்டில் இருக்கு. திடீர்னு போய் நாங்கள் ஒரு டேர்னில் திரும்புகிறோம். பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் ஒரு கரடி நின்றுட்டுருக்கு. எங்கள் காரை பார்த்தோன்னே திடீர்னு என்ன பண்ணுச்சு, அங்கே பக்கத்தில் உள்ள சந்துக்குள்ளார ஓடி போச்சு. என்னடா வந்து திடீர்னு காணுமே அப்படின்னு பார்த்தா, சரி நாங்கள் டார்ச் அடித்து இருக்குதா போயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தா எங்களை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளார ஓடி போய் மறைஞ்சிடுச்சு. சரி எப்படியும் அது வெளியில் வரும், நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம வைல்டு அனிமல்ஸை எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் நாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்திட்டு லைட்டையும் நம்ம ஆஃப் பண்ணியிருந்தோம். எப்படியும் அது வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே அதுவும் வெளியில் வந்துச்சு. Start recording a time-lapse video. லைட்டு மட்டும் போடுங்க. வெளியில் எப்படியும் வரும்னு நாங்கள் நினச்ச மாதிரியே அதுவும் வெளியில் வந்தது. ஆனால் லைட்டை போட்டோன்னே திரும்பவும் உள்ளார ஓடிடுச்சு. நம்மளால் கொஞ்ச நேரம் கூட அதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி விடுங்க.
என்ன மூவ் பண்ணீங்க? ஏன் அப்படியே விட்டுருந்தீங்க நம்ம கார் பக்கத்தில் வந்துருக்கோங்கண்ணா. அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டி நடந்து போயிருக்கோங்க. லைட் ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அது வெளிச்சத்தை பார்க்காத வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. வெளிச்சத்தை காரோட ஹெட்லேம்பை ஆன் பண்ணோன்னு தான் சரி, அடுத்த செகண்டே மேலே ஏறி ஓடிடுச்சு. ஓடி பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அந்த கடை வழியாக பக்கத்தில் ஒரு சந்து மாரி இருந்தது. அதுக்குள்ளே வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளார போயிடுச்சு. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். வெளிச்சம் சரியாக தெரியாதனால அந்த இடத்துல டார்ச் அடித்து பார்த்தோம். அதுவும் உள்ளுக்குள்ளார ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தது. சரி, அதை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிருந்து கிளம்புனோம். நாம் கரடியை பார்த்துட்டு அடுத்து ஒரு டேன் ஒன்று இருந்தது. டேனில் போய் திரும்புகிறோம். பார்த்தா நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான கார் வந்து நடந்து வந்துட்டு இருந்தது. அது நம்ம காரை பார்த்தா வந்துகிட்டே இருந்தது. நம்மளும் ரிவர்ஸில் போயிட்டே இருந்தோம், அது போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது நம்ம காரை பார்த்து மிரண்டு பக்கத்தில் ஓடிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே வந்து இவ்வளோ வைல்டு அனிமல்ஸ் நள்ளிரவில் வரும்போது சர்வசாதாரணமாக அது ஒரு உலகத்தில் அது வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது காடுகள் தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பக்காவான ஒரு ஊராக இருக்கு பாருங்கள். இந்த ஊரில் பகலில் வந்து இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இரவு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ராஜாங்கம் மாதிரி தான். அவங்க சர்வசாதாரணமாக நடமாடுதுங்க இந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம ஒரு நள்ளிரவு நேரத்தில் இங்கே பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. 2 கிலோமீட்டர் கரடி பார்க்கறதா நிறுத்திட்டு போட்டுருது. பூச்சியோ ஏதோ. பூச்சி கிடையாது, லைட்டும் அங்கே போடுறதுக்கு வேலை இல்லை. ஃபாரஸ்ட் சிறுத்தை கண்ணு மாதிரி தான் இருக்குது, சிங்கிளாக தெரியுது. ரோடு வந்து போட்டுருக்காங்க. சென்சார் லைட் வர இங்கே வச்சுருக்காங்க. இதில் காற்று ஆடுதா? நான் கூட அந்த ஹோட்டலே சென்சார் லைட்டு தான் வச்சுருக்காங்க. லைட் லைட் பெரிய ஐட்டமாக சார். போகலாமா வேணாமான்னு யோசிக்குது. என்னடா இதுக்கு இருக்கு? இந்த நள்ளிரவு பயணம் கண்டிப்பாக எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. ஒவ்வொரு நிமிடமும் திக்குன்னு ரொம்ப பரபரப்பாகவும், நைட்டில் கண்ணு முழிச்சு போகிறோங்கிறது தெரியாமல் நமக்கு தூக்கமே வரலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் பயணமாக இது அமைஞ்சுது. எனக்கு கிடைச்ச அதே அனுபவம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காணொளி எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.